எல்லாருக்கும் வணக்கம். கதைப்போமா வித் ஆர்ஜி. நம்மளோட சேனலில் இகிகைங்கிற ஒரு மிகச்சிறந்த ஒரு புத்தகத்தை ஒரு அத்தியாயமாக ஒரு எபிசோட்லையும் கேட்டுட்டு இருக்கோம். இது வரைக்கும் நம்ம 8 அத்தியாயங்களை கேட்டாச்சு. வாங்க இன்றைக்கி 9வது அத்தியாயத்தை கேட்கலாம். வாபி சாபியும் மீண்டெழுதலும். கவலையும் மன அழுத்தமும் உங்களை மூப்படைய செய்யாமல் இருக்கும் விதத்தில் வாழ்வின் சவால்களை எதிர்கொள்ளும் கலை. மீண்டெழுதல் என்றால் என்ன? மிக தெளிவான இகிகையை கொண்டிருப்பவர்கள் அனைவரிடமும் பொதுவாக இருக்கும் அம்சம் என்னவென்றால், எது எப்படி இருந்தாலும் அவர்கள் தங்களுடைய வேட்கையை தொடர்வதை ஒருபோதும் நிறுத்துவதில்லை. உலகமே அவர்களுக்கு எதிராக திரண்டிருந்தாலும், தடைகள் ஒன்றன் பின் ஒன்றாக அணிவகுத்து வந்து கொண்டிருந்தாலும் அவர்கள் ஒருபோதும் தங்களுடைய முயற்சியை கைவிடுவதில்லை. இங்கு நாம் மீண்டெழுதல் என்ற கருத்தாக்கத்தை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். உளவியலாளர்கள் இடையே அது இப்போது பிரபலமாக உள்ளது. மீண்டெழுதல் என்பது வெறும் விடாமுயற்சி மட்டுமல்ல, நம் வாழ்க்கையில் நமக்கு இன்றியமையாததாக விளங்கும் விஷயங்களின் மீது கவனத்தை குவித்திருக்கும் மனப்போக்கும் கூட அது. அப்படிப்பட்ட ஒரு கண்ணோட்டத்தை கொண்டிருக்கும் போது உடனடியாக செய்யப்பட வேண்டிய விஷயங்களுக்கு நாம் முன்னுரிமை கொடுக்க மாட்டோம். முக்கியமான விஷயங்களுக்கே முன்னுரிமை கொடுப்போம். அதோடு நாம் எதிர்மறை உணர்வுகளால் அடித்து செல்லப்படும் நிலைக்கு ஆளாக மாட்டோம். வாழ்க்கையின் ஏதோ ஒரு கட்டத்தில் நாம் அனைவருமே ஏதோ ஒரு விதத்தில் பிரச்சனைகளையும் சிரமங்களையும் கண்டிப்பாக எதிர்கொள்ள நேரிடும். அப்போது மீண்டெழுதல் கண்டிப்பாக நமக்கு கை கொடுக்கும். நம் வாழ்வின் தரத்தை உயர்த்தும் வாழ்வின் ஏற்றத்தாழ்வுகளை எதிர்கொள்வதற்கு மன ரீதியான, உடல் ரீதியான மற்றும் உணர்ச்சி ரீதியான மீண்டெழுதலில் பயிற்சி பெற்றிருத்தல் மிக மிக அவசியம். 7 முறை விழுங்கள், 8 முறை எழுங்கள். ஜப்பானிய முதுமொழி. பின்னடைவுகளை கையாள்வதற்கான நம்முடைய திறன்தான் மீண்டெழுதல். எந்த அளவுக்கு நாம் மீண்டெழுதலுடையவர்களாக இருக்கிறோமோ அந்த அளவுக்கு எளிதாக வாழ்க்கை தடைகளை தாண்டவும், எது நம் வாழ்க்கைக்கு அர்த்தம் அளிக்கிறதோ அதற்கு திரும்பவும் நம்மால் முடியும். மீண்டெழுகின்ற மனப்போக்கை கொண்டிருப்பவர்களில் ஒரு பலம் அவர்கள் வளைந்து கொடுப்பவர்களாக இருப்பதுதான். மாற்றத்திற்கு ஏற்ப அவர்கள் தங்களை மாற்றிக்கொள்ள தயங்குவதில்லை. தங்களால் எதன் மீது கட்டுப்பாடு செலுத்த முடியுமோ அதன் மீது மட்டுமே அவர்கள் கவனம் செலுத்துகின்றனர். தங்களால் கட்டுப்படுத்த முடியாத விஷயங்கள் குறித்து அவர்கள் அலட்டிக் கொள்வதில்லை. ரெயின்ஹோல்ட் நிபுரின் உலக பிரசித்தி பெற்ற வைர வரிகள் இவர்களுக்கு மிகவும் பொருத்தமாக இருக்கும். இறைவா, என்னால் மாற்ற முடியாத விஷயங்களை அமைதியுடன் ஏற்றுக்கொள்ள எனக்கு வழிகாட்டு. மாற்றப்பட்டே ஆக வேண்டிய விஷயங்களை மாற்றுவதற்கு தேவையான துணிவை எனக்கு கொடு. இரண்டுக்கும் இடையேயான வேறுபாட்டை புரிந்து கொள்வதற்கான ஞானத்தை எனக்கு கொடு. புத்த மதம் மற்றும் ஸ்டாய்க் தத்துவத்தின் வாயிலாக உணர்ச்சி ரீதியான மீண்டெழுதலை அடைதல். நேபாளத்தில் உள்ள கபிலவஸ்துவில் ஒரு அரச குடும்பத்தில் பிறந்த சித்தார்த்த கௌதமர் ஆடம்பரமாக ஒரு அரண்மனையில் வளர்ந்து வந்தார். அவர் தன் 16ஆம் வயதில் திருமணம் புரிந்து ஒரு குழந்தைக்கும் தந்தையானார். குடும்பத்தின் செல்வ செழிப்பினால் திருப்தி அடையாத அவர் முற்றிலும் வித்தியாசமான வாழ்க்கை முறையை அனுபவிப்பதற்காக தன் ராஜ வாழ்க்கையை துறந்து ஒரு துறவியின் வாழ்க்கையை வாழ தீர்மானித்தார். ஆனால் அவர் தேடிய மகிழ்ச்சியையும் நல்வாழ்வையும் துறவற வாழ்க்கை அவருக்கு கொடுக்கவில்லை. அபரிமிதமான செல்வம், தீவிர துறவு ஆகிய இரண்டுமே அவரை கவரவில்லை. அறிவார்ந்த மனிதன் வாழ்க்கையின் இன்பங்களை மறுதளிக்க கூடாது என்பதை அவர் உணர்ந்து கொண்டார். அறிவார்ந்த மனிதன் வாழ்க்கையின் இன்பங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் போதே தான் அவற்றால் எவ்வளவு எளிதாக அடிமைப்படுத்தப்பட முடியும் என்பது குறித்த விழிப்புணர்வையும் கொண்டிருக்க வேண்டும் என்று அவர் கருதினார். சைப்ரஸில் உள்ள சிட்டியத்தைச் சேர்ந்த ஜீனோ என்ற தத்துவவியலாளர் தான் ஸ்டாய்க் தத்துவத்தை தோற்றுவித்தார். அவர் முதலில் சினிக் என்ற கிரேக்க தத்துவ பிரிவை பின்பற்றினார். சினிக் தத்துவத்தை பின்பற்றியவர்களும் துறவு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தனர். அவர்கள் தெருக்களில் வாழ்ந்தனர். அவர்களுக்கு சொந்தமாக இருந்தவை அவர்கள் அணிந்திருந்த ஆடைகள் மட்டுமே. சினிக் தத்துவம் தனக்கு நல்வாழ்வை தரவில்லை என்பதை உணர்ந்து ஜீனோ அதை உதறி தள்ளிவிட்டு ஸ்டாய்க் தத்துவத்தை உருவாக்கினார். வாழ்வின் இன்பங்கள் உங்களை தம் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வராத வரை அவற்றை அனுபவிப்பதில் எந்தவித தவறும் கிடையாது என்ற கருத்து ஸ்டாய்க் தத்துவத்தின் மைய கருத்தாக விளங்குகிறது. அதே நேரத்தில் தங்களுடைய உணர்ச்சிகளை கட்டுப்படுத்திக் கொள்கின்றவர்களை அது நல்லொழுக்கவாதிகள் என்று அழைக்கிறது. புத்த மதமும் சரி, ஸ்டாய்க் தத்துவமும் சரி, இன்பங்கள், உணர்ச்சிகள் மற்றும் விருப்பங்களை கட்டுப்படுத்துவதையும் நம்முடைய அகந்தையை குறைப்பதையும் நோக்கமாக கொண்டுள்ளன. அப்படி என்ன மோசமாக நடந்துவிடும்? எந்த வேலை வேண்டுமென்று நாம் கனவு கண்டிருந்தோமோ அந்த வேலை எப்படியோ ஒரு வழியாக நமக்கு கிடைத்து விடுகிறது. ஆனால் சிறிது காலத்திற்குள்ளாகவே நாம் அதைவிட மேம்பட்ட ஒரு வேலையை தேடத் தொடங்குகிறோம். லாட்டரியில் நமக்கு பெரும் பரிசு கிடைக்கிறது. நம் மனம் கவர்ந்த காரை நாம் வாங்குகிறோம். ஆனால் சிறிது காலம் கழித்து அதைவிட சொகுசான வேறொரு காருக்காக நாம் இயங்குகிறோம். ஒருவரை துரத்தி காதலித்து இறுதியில் அவரை மணமுடிக்கிறோம். சிறிது காலத்திற்கு பிறகு நம் கண்கள் அங்குமிங்கும் அலைப்பாய்வதை நம்மால் கட்டுப்படுத்த முடிவதில்லை.
மனிதர்கள் திருப்திப்படுத்தப்பட முடியாதவர்கள். இது போன்ற விருப்பங்கள் மற்ற பேராவல்கள் துரத்தப்பட வேண்டியவை அல்ல என்று ஸ்டாய் தத்துவம் கருதுகிறது. ஒரு நல்லொழுக்கவாதியின் நோக்கம் ஒரு அமைதியான நிலையை அடைவதாக இருக்க வேண்டும். அதாவது பதற்றம், பயம், அவமான உணர்வு, தற்பெருமை, கோபம் போன்ற எதிர்மறை உணர்வுகள் அவரிடம் இருக்கக்கூடாது. அதற்கு பதிலாக மகிழ்ச்சி, அன்பு, அமைதி, நன்றி உணர்வு போன்ற நேர்மறை உணர்வுகள் அவரிடம் குடிக்கொண்டிருக்க வேண்டும். தங்களுடைய மனத்தை நல்லொழுக்கத்துடன் வைத்திருப்பதற்காக ஸ்டாய்க் தத்துவத்தை பின்பற்றியவர்கள் எதிர்மறை மனக்காட்சிப்படுத்துதலை கடைபிடித்து வந்தனர். தங்களிடமிருந்து சில சலுகைகள் பறிக்கப்பட்டாலோ அல்லது சில இன்பங்கள் நுகர்வதற்கு தாங்கள் அனுமதிக்கப்படாமல் இருந்தாலோ தங்கள் வாழ்க்கை எந்த அளவுக்கு மோசமாக ஆகும் சாத்தியக்கூறு இருந்தது என்று அவர்கள் கற்பனை செய்தனர். எதிர்மறை மனக்காட்சிப்படுத்துதலை மேற்கொள்வதற்கு எதிர்மறை நிகழ்வுகள் குறித்து நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டியிருக்கும். ஆனால் அதை பற்றிய கவலையின்றி அதை நீங்கள் செய்ய வேண்டும், அவ்வளவுதான். அக்காலத்தில் ரோமில் இருந்த பெரும் பணக்காரர்களில் ஒருவரான செனக்கா ஆடம்பரமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்த போதிலும் ஸ்டாய்க் தத்துவத்தை தீவிரமாக பின்பற்றி வந்தார். ஒவ்வொரு நாள் இரவும் தூங்குவதற்கு முன்பாக எதிர்மறை மனக்காட்சிப்படுத்துதலை செய்யும்படி அவர் பரிந்துரைத்தார். அவர் எதிர்மறையான சூழ்நிலைகளை கற்பனை செய்ததோடு கூடவே நிஜ வாழ்விலும் அதை சோதித்து பார்த்தார். வேலைக்காரர்கள் எவரும் இல்லாமல் ஒரு வாரத்திற்கு வாழ்ந்து பார்த்தல், தனக்கு பழக்கமாகி போயுள்ள சிறந்த உணவு மற்றும் மது வகைகளை சில காலம் சாப்பிடாமலும் அருந்தாமலும் இருத்தல் போன்றவை அதற்கான சில எடுத்துக்காட்டுகள். அதன் விளைவாக அப்படி என்ன மோசமாக நடந்துவிடும் என்ற கேள்விக்கு அவரால் விடை காண முடிந்தது. ஆரோக்கியமான உணர்ச்சிகள் மீது கவனத்தை குவித்தல். ஸ்டாய்க் தத்துவத்தில் உள்ள மற்றொரு அம்சம் எதை நம்மால் கட்டுப்படுத்த முடியும், எதை நம்மால் கட்டுப்படுத்த முடியாது என்பதை அறிந்திருத்தல். இதே கருத்தை ரெயின்ஹோல்ட் நிபுர் கூறியிருந்ததை நாம் ஏற்கனவே பார்த்தோம். நம்முடைய கட்டுப்பாடுக்குள் இல்லாத விஷயங்களை பற்றி கவலைப்படுவதன் மூலம் நம்மால் எதையும் சாதிக்க முடியாது. எதை நம்மால் மாற்ற முடியும், எதை நம்மால் மாற்ற முடியாது என்பதை அறிந்து வைத்திருப்பது நாம் எதிர்மறை உணர்வுகளின் கரங்களுக்குள் மாட்டிக்கொள்ளாமல் தப்பித்து கொள்ள உதவும். உங்களுக்கு என்ன நடக்கிறது என்பது முக்கியமில்லை, அதை நீங்கள் எவ்வாறு கையாள்கிறீர்கள் என்பதுதான் முக்கியம் என்று எபிக்டெட்டஸ் கூறியுள்ளார். நம்முடைய விருப்பங்கள் மற்றும் உணர்வுகள் குறித்து பிரக்ஞையுடன் இருப்பதற்கும் அவற்றிலிருந்து நம்மை விடுவித்துக் கொள்வதற்காக ஜென் புத்த மதம் தியானத்தை பரிந்துரைக்கிறது. மனத்தை எண்ணங்கள் இல்லாமல் வைத்திருப்பதை பற்றியல்ல இது. எண்ணங்களும் உணர்ச்சிகளும் தோன்றும் போது அவற்றால் அலைக்கழிக்கப்படாமல் அவற்றை அவதானிப்பதை பற்றியது இது. இந்த வழியில் கோபம், பொறாமை, மனக்கசப்பு போன்றவற்றால் நம் மனம் அடித்து செல்லப்படாமல் இருக்க நாம் நம்முடைய மனத்தை பயிற்றுவிக்கிறோம். எதிர்மறை உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துவதற்கு புத்த மதத்தில் பொதுவாக பயன்படுத்தப்படும் மந்திரம் இதுதான். ஓம் மணி பத்மே ஹும். இந்த 6 எழுத்து மந்திரத்தில் உள்ள ஓம் அகங்காரத்தை தூய்மையாக்கும் பெருந்தன்மையையும், மா பொறாமையை தூய்மையாக்கும் நன்னெறியையும், நீ இன்ப வேட்கையை தூய்மையாக்கும் பொறுமையையும், பத் பாகுபாட்டை தூய்மையாக்கும் துல்லியத்தையும், மே பேராசையை தூய்மையாக்கும் சரணாகதியையும், ஹும் வெறுப்பை தூய்மையாக்கும் ஞானத்தையும் குறிக்கின்றன. நிகழ்கணமும் பொருட்களின் நிலையாமையும். மீண்டெழுதலை பழக்கப்படுத்திக் கொள்ள இன்னொரு வழி கணத்தில் வாழ வேண்டும் என்பதை அறிந்திருத்தல். நிகழ்கணம் மட்டும்தான் நிச்சயமானது என்பதையும் அது மட்டும்தான் நம் கட்டுப்பாட்டில் இருக்கிறது என்பதையும் புத்த மதமும் ஸ்டாய்க் தத்துவமும் நமக்கு நினைவுபடுத்துகின்றன. கடந்த காலத்தை பற்றியும் எதிர்காலத்தை பற்றியும் கவலைப்படுவதற்கு பதிலாக நிகழ்கணத்தில் இருக்கும் விஷயங்களை ரசித்து அனுபவிக்க வேண்டும். உங்களால் உண்மையில் ஜீவனுடன் இருக்க முடிகின்ற கணம் நிகழ்கணம் மட்டும்தான் என்று திக்னட் ஹன் கூறுகிறார். இங்கே இக்கணத்தில் வாழ்வதோடு கூடவே நம்மை சுற்றிலும் உள்ள பொருட்களின் நிலையாமை குறித்தும் நாம் ஆழமாக சிந்திக்க வேண்டும் என்று ஸ்டாய்க் தத்துவம் கூறுகிறது. நாம் விரும்பும் விஷயங்கள் ஒரு மரத்தின் இலைகளை போன்றவை என்று ரோமானிய பேரரசரான மார்க்கஸ் அர்லியஸ் கூறுகிறார். பலமானதொரு காற்றடித்தால் அவை உதிர்ந்துவிடும். ஆனால் நம்மை சுற்றியுள்ள உலகில் நடக்கும் மாற்றங்கள் தற்செயலானவை அல்ல, அவை பிரபஞ்ச சாராம்சத்தின் ஒரு பகுதி என்றும் அவர் கூறியுள்ளார். நம்மிடம் இருக்கும் அனைத்தும் நாம் நேசிக்கும் அனைவரும் ஒரு கட்டத்தில் மாயமாக மறைந்து விடுவர் என்பதை நாம் எப்போதும் நினைவில் வைத்திருக்க வேண்டும். ஆனால் அதற்காக எல்லாவற்றையும் குறித்து அவநம்பிக்கை கொண்டிருக்க வேண்டும் என்று அவசியமில்லை. பொருட்களின் நிலையாமை குறித்த நம்முடைய பிரஞை நம்மை வருத்தம் கொள்ள செய்ய தேவையில்லை. நம்முடைய நிகழ்கணத்தை ரசித்து அனுபவிப்பதற்கும் நம்மை சுற்றியுள்ளவர்களை இன்னும் ஆழமாக நேசிப்பதற்கும் அது வழிவகுக்க வேண்டும். உலகம் தற்காலிகமானது, அது குறுகிய காலம் மட்டுமே நீடிக்கும் ஒன்று, அது நிரந்தரமற்றது என்ற புரிதல் புத்த மதத்தின் மைய கருத்துக்களில் ஒன்று. இதை மனத்தில் இருத்திக் கொள்வது எதிர்பாராத இழப்பு ஏற்படும் சமயத்தில் அதை தாங்கிக் கொள்வதற்கான மனப்பக்குவத்தை நமக்கு அளிக்கும். வாபி சாபியும் இச்சிக்கோ இச்சியும். மாறிக்கொண்டிருக்கின்ற உலகின் இந்த நிலையற்ற தன்மையின் அழகை சுட்டிக்காட்டும் தத்துவம் தான் வாபி சாபி. அழகை கச்சிதத்தில் தேடிக் கொண்டிருப்பதற்கு பதிலாக நாம் அதை முழுமையற்ற குறைபாடுடைய விஷயங்களில் தேட வேண்டும். இதனால் தான் விரிசல் விட்டுள்ள தேநீர் கோப்பைகள், ஒழுங்கற்ற வடிவத்துடன் கூடிய கோப்பைகள் போன்றவற்றுக்கு ஜப்பானியர்கள் மதிப்பளிக்கின்றனர்.
கச்சிதமற்ற, முழுமையற்ற, நிலையற்ற விஷயங்கள்தான் அழகானவை. ஏனெனில் அவைதான் இயற்கையை அப்படியே பிரதிபலிக்கின்றன. இதற்கு ஆதரவான இன்னொரு ஜப்பானிய தத்துவம் உள்ளது. அதன் பெயர் இச்சிகோ இச்சி. இக்கணம் இப்போது மட்டுமே இருக்கும், மீண்டும் ஒருபோதும் திரும்பி வராது என்று இச்சிகோ இச்சி கூறுகிறது. இக்கூற்று பொது இடங்களில் மக்கள் கூடும்போது அடிக்கடி உதிர்க்கப்படுகின்ற ஒன்று. உங்களுடைய நண்பர், உறவினர் அல்லது அந்நியருடன் நீங்கள் மேற்கொள்ளும் ஒவ்வொரு சந்திப்பும் தனித்துவமானது. அது ஒருபோதும் திரும்பி வராது. அதனால் நாம் கடந்த காலத்தை பற்றியும் எதிர்காலத்தை பற்றியும் கவலைப்பட்டு கொண்டிருப்பதற்கு பதிலாக நிகழ்காலத்தை மகிழ்ச்சியுடன் அனுபவித்துக் கொண்டிருக்க வேண்டும். ஜென் தியானம், ஜப்பானிய தற்காப்பு கலை, ஜப்பானிய தேநீர் வைபவம் போன்றவை நிகழ்கணத்தில் லைத்திருப்பதை வலியுறுத்துவதால் இச்சிகோ இச்சி தத்துவம் இவற்றில் பரவலாக பயன்படுத்தப்படுகிறது. மேற்கில் உள்ள மக்கள் கல் கட்டடங்கள், பெரும் தேவாலயங்கள் போன்றவற்றுக்கு பழக்கப்பட்டிருப்பதால் எதுவுமே மாறுவது இல்லை என்ற உணர்வை அது அவர்களுக்கு கொடுக்கிறது. அது அவர்கள் கால ஓட்டத்தை மறக்கும்படி செய்கிறது. கிரேக்க ரோமானிய கட்டிடக்கலையானது சமச்சீர்மையையும் திட்டவட்டமான கோடுகளையும் பிரம்மாண்டமான விதானங்களையும் போற்றுகிறது. பல நூற்றாண்டுகள் நிலைத்திருக்கின்ற கடவுள் உருவங்களையும் கட்டிடங்களையும் கட்டி எழுப்பியுள்ளது. இதற்கு நேர்மாறாக ஜப்பானிய கட்டிடக்கலை பிரம்மாண்டமான அல்லது கச்சிதமான எதையும் உருவாக்க முயற்சிக்கவில்லை. ஏனெனில் அவை இச்சிகோ இச்சி தத்துவத்தின் அடிப்படையில் அமைக்கப்பட்டுள்ளன. ஜப்பானில் கட்டமைப்புகளை மரத்தால் உருவாக்கும் பாரம்பரியம் இருக்கிறது. அவற்றின் நிலையாமையை அவை கணக்கில் எடுத்துக்கொள்வதுதான் அதற்கு காரணம். அக்கட்டமைப்புகளை அடுத்த தலைமுறையினர் மீண்டும் அமைக்க வேண்டியிருக்கும். மனிதர்களின் நிலையாமையையும் அவர்கள் படைத்துள்ள அனைத்து நிலையாமையையும் ஜப்பானிய கலாச்சாரம் ஏற்றுக்கொள்கிறது. எடுத்துக்காட்டாக ஐசே ஜிங்கு என்ற ஷுண்டோ கோவில் பல நூற்றாண்டுகளாக 20 ஆண்டுகளுக்கு ஒரு முறை புதிதாக கட்டப்பட்டு வந்துள்ளது. பல தலைமுறைகளுக்கு இடிந்து விழாமல் இருக்கின்ற ஒரு கட்டடத்தை கட்டுவது அவர்களுக்கு முக்கியமானதாக இல்லை. மாறாக சடங்குகளையும் பாரம்பரியங்களையும் உருவாக்குவதே அவர்களுக்கு முக்கியமாக இருக்கிறது. ஏனெனில் சடங்குகளும் பாரம்பரியங்களும் மனிதர்களால் கட்டப்படும் கட்டமைப்புகளை விட நீண்ட காலம் தாக்குப்பிடித்து நிற்கும் என்று அவர்கள் நம்புகின்றனர். காலத்தின் ஓட்டம், நம்மை சுற்றியிருக்கும் பொருட்களின் நிலையாமை போன்ற சில விஷயங்கள் மீது நமக்கு கட்டுப்பாடு இல்லை என்பதை ஏற்றுக்கொள்வதுதான் இங்கு முக்கியம். நாம் நிகழ்கணத்தில் கவனம் செலுத்தி உலகம் நம்முன் கொண்டு வந்து நிற்கும் ஒவ்வொரு கணத்தையும் ரசித்து அனுபவிக்க வேண்டும் என்பதை இச்சிகோ இச்சி நமக்கு நினைவுபடுத்துகிறது. அதனால்தான் நாம் நம்முடைய இகிகையை கண்டுபிடிக்க வேண்டியது இன்றியமையாததாக இருக்கிறது. மீண்டெழுதலுக்கு அப்பால் மனமுடையாமை. பிரார்த்தன கதைகளில் வரும் ஹெர்குலிஸ் முதலில் ஹைட்ரா என்ற பாம்பை எதிர்கொண்ட போது அதன் ஒரு தலையை வெட்டினால் அந்த இடத்தில் 2 தலைகள் முளைத்ததைக் கண்டு சோர்வடைந்தார். ஒவ்வொரு முறை அதை காயப்படுத்திய போதும் அதன் பலம் அதிகரித்து கொண்டே இருந்ததால் அவனால் அதை ஒருபோதும் கொல்ல முடியவில்லை. நூலாசிரியர் நசீம் நிக்கோலஸ் தாலர் ஹைட்ராவை போல தாக்குதலுக்கு ஆளாகும் போது வலுவடையும் போக்கை குறிக்க மனமுடையாமை என்ற சொல்லை பயன்படுத்துகிறார். மனமுடையாமை என்பது மீண்டெழுதலுக்கு அப்பால் செல்கிறது. மீண்டெழுதல் அதிர்ச்சியை தாக்குப்பிடிக்கிறது. ஆனால் மனமுடையாமை அதற்கும் அப்பால் செல்கிறது. மனமுடையாமையை விளக்குவதற்கு பேரழிவு காலங்கள் பொருத்தமானவை. எடுத்துக்காட்டாக 2011 ஜப்பானில் உள்ள தோஹோக்கு என்ற பகுதியை ஒரு சுனாமி தாக்கிய போது அப்பகுதியில் இருந்த பல நகரங்களும் ஊர்களும் பெரும் சேதமடைந்தன. அதில் குறிப்பிடத்தக்க ஒன்று புகுஷிமா நகரம். அப்பேரழிவு நடந்து 2 ஆண்டுகளுக்கு பிறகு அப்பகுதிக்கு நாங்கள் சென்றிருந்தோம். எங்களுடைய பல மணி நேர பயணத்தின் போது மக்கள் யாருமற்ற அந்த பல ஊர்களை நாங்கள் பார்த்தோம். எல்லா இடங்களிலும் நொறுங்கி போயிருந்த வீடுகளின் பாகங்களும் பழைய கார்களும் குவிந்து கிடந்தன. அவ்விடங்களை அரசு கைவிட்டுவிட்டது. அவற்றால் தாமாக மீண்டெழவும் முடியவில்லை. இசினோமாகி, கேசனுமா போன்ற இடங்கள் கடும் சேதம் அடைந்திருந்த போதிலும் எண்ணற்றவர்களின் உதவியால் ஒரு சில ஆண்டுகளுக்குள்ளாகவே அவை மீண்டும் கட்டி எழுப்பப்பட்டன. அந்த 2 ஊர்களும் மீண்டெழுதலில் தாம் எவ்வளவு பலம் வாய்ந்தவை என்பதை வெளிப்படுத்தின. சுனாமியை தோற்றுவித்த நில அதிர்ச்சியால் புகுஷிமா அணுமின் நிலையம் கடும் சேதத்திற்கு உள்ளானது. அந்த அணுமின் நிலையத்தில் வேலை செய்து கொண்டிருந்த டோக்கியோ மின் நிறுவனத்தின் பொறியாளர்கள் அதன் தாக்கத்திலிருந்து மீளவே இல்லை. அந்த மின் நிலையம் இன்னும் பல ஆண்டுகளுக்கு அப்படியே தான் இருக்கும். எதிர்பாராத பேரழிவுக்கு ஆளாகும் போது தோன்றுகின்ற மீண்டெழ முடியாமையைத்தான் அது வெளிப்படுத்தியது. நில அதிர்ச்சி ஏற்பட்ட சில நிமிடங்களிலேயே ஜப்பானின் பங்கு சந்தை மூடப்பட்டுவிட்டது. அதற்கு பிறகு எந்த தொழில்கள் சிறப்பாக செயல்பட்டன தெரியுமா? கட்டிடங்களை கட்டி கொடுக்கும் பெருநிறுவனங்களின் பங்குகள் 2011 தொடர்ந்து உயர்ந்து கொண்டே இருக்கின்றன. ஏனெனில் தோஹோக்கு கடற்கரை பகுதி முழுவதும் மீண்டும் கட்டியெழுப்பப்பட வேண்டியிருந்தது. அந்நிறுவனங்களுக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதமாக அமைந்தது. ஒரு பேரழிவின் காரணமாக அந்த ஜப்பானிய கட்டுமான நிறுவனங்கள் பெரும் பயனடைந்தன.
மனமுடையாமை அன்றாட வாழ்வில் எப்படி பயன்படுத்தலாம் என்பதை அடுத்து பார்க்கலாம். பல மூலாதாரங்களை உருவாக்குங்கள். உங்களுடைய வேலையிலிருந்து கிடைக்கும் சம்பளத்தை மட்டும் நம்பியிராமல் உங்களுடைய பொழுதுபோக்கிலிருந்தும் பகுதி நேர வேலைகளிலிருந்தும் சொந்தமாக தொழில் தொடங்குவதிலிருந்தும் பணம் சம்பாதிக்க முயலுங்கள். நீங்கள் ஒரே ஒரு முதலாளியை மட்டும் நம்பியிருந்தால் அவருக்கு ஏதாவது பிரச்சனை வரும்போது நீங்கள் சிக்கலில் மாட்டிக்கொள்வீர்கள். ஆனால் நாங்கள் மேலே கூறியபடி வேறு பல வழிகளில் நீங்கள் பணம் ஈட்டிக் கொண்டிருந்தால் நீங்கள் மனமுடைய தேவையில்லாமல் போய்விடும். ஒகுமியில் நாங்கள் பேட்டி எடுத்த அனைத்து முதியவர்களும் முதன்மையான வேலைகளோடு சேர்த்து இரண்டாவதாக ஒரு வேலையையும் செய்து வந்தார்கள். பெரும்பாலானோர் சொந்தமாக காய்கறி தோட்டம் வைத்திருந்தனர். அதில் விளைந்த காய்கறிகளை சந்தையில் விற்று பணம் ஈட்டினர். இது நண்பர்களுக்கும் பொருந்தும். அதாவது எல்லா முட்டைகளையும் ஒரே குடையில் போட்டு வைக்காதீர்கள் என்ற பழமொழியை பின்பற்றுங்கள். இப்போது நீங்கள் பின்வருமாறு யோசித்துக் கொண்டிருக்கலாம். எனக்கு இப்போது வந்து கொண்டிருக்கின்ற ஒரு சம்பளமே போதும். எப்போதும் என்னுடன் இருந்து கொண்டிருக்கின்ற நண்பர்களுடன் நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். இப்போது எதற்காக நான் புதிய நண்பர்களையும் ஒரு புதிய வேலையையும் நாட வேண்டும்? பொதுவாக அசாதாரணமான நிகழ்வுகள் சாதாரணமாக நிகழ்வதில்லை என்பதால் இவை காலவிரயம் போல தோன்றலாம். நாம் படிப்படியாக ஒரு சௌகரிய வட்டத்திற்குள் மாட்டிக்கொள்வோம். எதிர்பாராத விளைவுகள் ஏற்படும் போது அது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்துகிறது. சிறிய அளவில் துணிகர முயற்சியில் ஈடுபடுங்கள். இந்த கருத்தாக்கத்தை தெளிவுபடுத்துவதற்கு பொருளாதார உலக எடுத்துக்காட்டு உதவியாக இருக்கும். நீங்கள் $10,000 சேமித்து வைத்திருக்கிறீர்கள் என்று வைத்துக்கொள்வோம். அதில் $9,000 பாதுகாப்பான முதலீடுகளில் போட்டுவிட்டு மீதமுள்ள $1,000 புதிதாக தோன்றி வளர்ந்து கொண்டிருக்கின்ற 10 நிறுவனங்களில் ஒவ்வொன்றிலும் $100 என்ற கணக்கில் முதலீடு செய்யலாம். மேற்கூறப்பட்ட எடுத்துக்காட்டை பொறுத்தவரை பின்வருமாறு நிகழக்கூடும். நீங்கள் முதலீடு செய்துள்ள நிறுவனங்களில் 3 நிறுவனங்கள் தோல்வியடைகின்றன. நீங்கள் $300 இழக்கிறீர்கள். வேறு 3 நிறுவனங்கள் மதிப்பு குறைகிறது. நீங்கள் இன்னொரு $100 அல்லது $200 இழக்கிறீர்கள். வேறு 3 நிறுவனங்கள் மதிப்பு அதிகரிக்கிறது. $100 அல்லது $200 சம்பாதிக்கிறீர்கள். இன்னும் ஒரு நிறுவனத்தின் மதிப்பு 20 மடங்கு உயர்கிறது. நீங்கள் சுமார் $2,000 அல்லது அதை விட கூடுதலாகவோ ஈட்டுகிறீர்கள். மீதி இருக்கும் 3 நிறுவனங்களும் திவாலாகிவிட்டால் கூட மொத்தத்தில் நீங்கள் லாபம் சம்பாதித்திருப்பீர்கள். சிறிய அளவில் துணிகரமாக செயல்படுவது மனமுடையாமைக்கு வழிவகுக்கும். உங்களை பலவீனமாக்கும் விஷயங்களை தலைமுழுகுங்கள். உங்களை எது பலவீனமாக்குகிறது என்று நீங்களே உங்களிடம் கேளுங்கள். சில மக்கள், சில விஷயங்கள் அல்லது சில பழக்கங்கள் நம்மை பலவீனமாக்குகின்றன. அவை என்னென்ன? அவர்கள் யார் யார்? நாம் புத்தாண்டு தீர்மானங்களை எடுக்கும்போது புதிய சவால்களை நாம் தேர்ந்தெடுக்கிறோம். அது நல்லதுதான். ஆனால் எவற்றையெல்லாம் நம் வாழ்க்கையிலிருந்து அகற்ற வேண்டும் என்று ஒரு பட்டியலை தயாரிப்பது இன்னும் சிறப்பான விளைவுகளை தரும். அதற்கான சில எடுத்துக்காட்டுகள்: 2 உணவு வேளைகளுக்கு இடையே நொறுக்கு தீனி தின்பதை நிறுத்துவது. வாரத்திற்கு 1 நாள் மட்டும் இனிப்பு சாப்பிடுவது. எல்லா கடன்களையும் மெதுவாக அடைத்து முடிப்பது. நச்சு மனிதர்களுடன் நேரத்தை செலவழிப்பதை தவிர்ப்பது. நமக்கு அறவே பிடிக்காத செயல்களை கட்டாயத்திற்காக செய்வதை தவிர்ப்பது. ஒரு நாளைக்கு 20 நிமிடங்களுக்கு மேல் ஃபேஸ்புக் தளத்தில் செலவழிக்காமல் இருப்பது. மீண்டெழுதல் மனப்போக்கை உருவாக்கி கொள்ள முனையும் போது இன்னல்கள் குறித்து அச்சப்படக்கூடாது. ஏனெனில் ஒவ்வொரு பின்னடைவும் வளர்ச்சிக்கான ஒரு வாய்ப்பு தான். நாம் நம்முடைய இயற்கையில் கவனத்தை குவித்து வைத்திருந்து மனமுடையாமல் இருந்தால் எந்த பின்னடைவாக இருந்தாலும் அதிலிருந்து நம்மால் வெற்றிகரமாக மீண்டெழ முடியும். நாம் ஓரிரு முறை இன்னலுக்கு ஆளாகி இருந்தால் அதை நாம் துரதிர்ஷ்டம் என்று ஒதுக்கிவிட்டு தொடர்ந்து முன்னே செல்லலாம். அல்லது அதிலிருந்து ஒரு படிப்பினையை கற்றுக்கொண்டு அதை பயன்படுத்தி நம்முடைய இலக்குகளை திருத்தி அமைத்துக் கொள்ளலாம். வாழ்க்கையில் எதிர்பாராத சம்பவங்கள், சாகசங்கள், சறுக்கல்கள், சுய கண்டுபிடிப்பு, துயர அனுபவங்கள் போன்ற அனைத்தும் நமக்கு தேவை. இவைதான் வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக ஆக்குகின்றன என்று நசிம் நிக்கோலஸ் தாலப் கூறியுள்ளார். வாபி சாபி தத்துவம் கற்றுக் கொடுத்துள்ளது போல வாழ்க்கை என்பது கலப்படமற்ற கச்சிதமின்மையால் ஆன ஒன்று. எல்லாமே கடந்து போகும் என்பதை காலம் நமக்கு கற்றுக் கொடுக்கும். ஆனால் உங்களுடைய இயற்கை குறித்து உங்களிடம் தெளிவு இருந்தால் நீங்கள் எதிர்கொள்ளும் ஒவ்வொரு கணமும் உங்களுக்கு எல்லையில்லா வாய்ப்புகளை வழங்கும். அதற்கு முடிவே இல்லாதது போல தோன்றும். ஸோ இதோட நம்மளோட இகிகை புக்கோட 9 அத்தியாயங்களை நம்ம படித்தாச்சு. இதுக்கப்புறம் இந்த இகிகை புக் முடிஞ்சிருச்சு. இதுக்கடுத்து நம்ம முடிவுரை தான் நம்ம படிக்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த புக்கு பயனுள்ளதாக இருக்கும். இதுக்கு எந்த டவுட்டுமே கிடையாதுன்னு எனக்கு தெரியும். ஸோ இந்த புக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ஏதாவது கரெக்ஷன் பண்ணணுன்னாலும் அதையும் நீங்கள் அந்த கமெண்ட்ஸில் தெரிவிக்கலாம்.
அப்படி இல்லை அடுத்து என்ன புக்கு படிக்கணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்களோ அதே நீங்கள் தெரிவிச்சிங்கன்னா அது நம்ம கண்டிப்பாக நம்ம சேனலில் படிக்கலாம். ஸோ நன்றி.